الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وإمام المجاهدين وعلى آله وأصحابه ومن صار على نهجه واتبع سبيله وسلك طريقه إلى يوم الدين. أما بعد، اللهم صل وسلم وبارك على هذا النبي الكريم وعلى آله وصحابته وأحينا اللهم على سنته وأمتنا على ملته واحشرنا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، واتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تعدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا. صدق الله العظيم. عن عبد الله بن عمر رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته. رواه البخاري. இந்த பாரிய பிரபஞ்சத்தை மிக உயர்ந்த நுட்பமான திட்டமிடங்களில் படைத்து பரிபாலித்து வருகின்ற வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகம் மோசமான சீர்கேடுகளிலும் பண்பாடுகளிலும் நடத்தை வீழ்ச்சியிலும் மோசமான நம்பிக்கை கோட்பாடுகளிலும் மூழ்கி இயல்பாகவே ஒரு இறை தூதர் வரமாட்டாரா என்று காத்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்துக்கு ஒளிவிளக்காக வழிகாட்டியாக வந்து அந்த சமூகத்தை மிகச்சிறந்த சமூகமாக மாற்றிய எங்களுடைய தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரிடம் இந்த மார்க்கத்தை கற்று வாழ்ந்து காட்டிய இந்த உலகத்திலே உருவான மிக தலை சிறந்த சமூகமாகிய அவருடைய தோழர்களான சஹாபாக்கள் மீதிலும் தாபிஉங்கள் தபௌ தாபியுங்கள் மறுமை வரைக்கும் இந்த மார்க்கத்துக்காக உழைக்கின்ற இந்த மார்க்கத்தை வாழ்க்கையிலே எடுத்து நடக்கின்ற எல்லா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீது சாந்தியும் சமாதானமும் கருணையும் உண்டாவதாக. சையதுல் அய்யாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஹ்திகாஃப் என்ற நியத்தோடு உட்கார்ந்திருக்கின்ற சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலிலே அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுமாறும் அவன் எவற்றையெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும் எவைகளை ஹராம் என்று கூடாது என்று தடுத்திருக்கிறானோ முற்றுமுழுதாக அவற்றை தவிர்ந்து வாழுமாறு எனக்கும் உனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன், நற்கட்டளை பிறப்பிக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்பாவை ஒரு சம்பவத்தோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி அறிந்திருப்பீர்கள். 5வது நேர்வழி பெற்ற ஹலீஃபா என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் உமர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய தாபீன்களிலே ஒருவர். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நாட்டுடைய தலைவராக ஜனாதிபதியாக இருந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நாள் அவருடைய அலுவலகத்துக்கு அவரை சந்திப்பதற்காக ஒரு மனிதர் வருகிறார். அப்பொழுது அலுவலகத்திலே
அந்த மேசையிலே அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த மனிதர் அங்கு நுழைகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த மேசையிலே எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்து விடுகிறார். பிறகு இன்னும் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு அந்த மனிதரோடு பேச ஆரம்பிக்கிறார். இந்த விஷயத்தை அவதானித்த அந்த மனிதர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் கேட்கிறார், கலீஃபா அவர்களே, ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள் என்று. அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற அந்த பதிலை பாருங்கள். ஹாதல் மிஸ்பா ஸைதுஹு மின் பைத்தி மாலில் முஸ்லிமீன். நீங்கள் வந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே எனது மேசையில் இருந்த அந்த விளக்கு, அதுக்கு பயன்படுத்துகின்ற எண்ணெய், அது பொது சொத்து, அது அரசாங்கத்தினுடைய சொத்து. அப்படியான அந்த சொத்தை நமது தனிப்பட்ட விடயத்துக்காக நான் பயன்படுத்த விரும்பவில்லை, அது கூடாது என்று அந்த மனிதரிடம் சொல்லுகிறார்கள். தனிப்பட்ட விடயம் ஒன்றை பேசுவதற்காக நாட்டுடைய ஜனாதிபதி பொது சொத்தை பயன்படுத்துவதை அந்த இடத்திலே அவர்கள் தவிர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பயந்திருக்கிறார்கள். உண்மையிலே அந்த சந்திப்பு கூடினால் ஒரு மணித்தியாலம் இடம்பெற்றிருக்கும். எண்ணெயுடைய விலை இப்பொழுது விலைக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் குறைந்தது ஒரு 50 ரூபாய், அவரோட குறைவான ஒரு விலைக்கு தான் அந்த எண்ணெய் பாவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் எங்கள் எல்லோருக்கும் கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், பொது சொத்து மிகவும் கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டும், பொது சொத்து விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய செய்தியை அன்னார் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் நிறைய பொது சொத்துக்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன்றைய குத்பாவை அந்த தலைப்பிலே தான் நான் அமைக்க விரும்புகிறேன். மிகவும் கண்ணும் கருத்துமாக பொது சொத்துக்களை பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும். பொது சொத்துக்கள் எங்களை நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய சொத்துக்களாக சில போது அமைந்து விடலாம் என்ற செய்தியைத்தான் கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்றாட வாழ்க்கையிலே நிறைய பொது சொத்துக்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். பள்ளி வாயிலாக இருக்கட்டும், பாடசாலையாக இருக்கட்டும், நாங்கள் பயன்படுத்துகின்ற வைத்தியசாலையாக இருக்கட்டும், அல்லது வீதிகளாக இருக்கட்டும், மைதானங்களாக இருக்கட்டும், எத்தனையோ பொது சொத்துக்களை நாங்கள் அன்றாடம் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் பயன்படுத்துகின்ற மின்சாரம் அது எங்களுக்கு மாத்திரமானது அல்ல, நாங்கள் பயன்படுத்துகின்ற தண்ணீர் அது எங்களுக்கு மாத்திரமானது அல்ல, நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொது கட்டிடங்களும் எங்களுக்குரியது அல்ல, அது எல்லோருக்கும் உரியது. அதை யாரும் தனி உரிமை கொண்டாடவும் முடியாது, அதனை நாங்கள் சொந்தமாக பயன்படுத்துவது போல பயன்படுத்தவும் முடியாது என்ற அந்த செய்தியைத்தான் அன்னாருடைய அந்த சம்பவம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆனால் பொதுவாக நாங்கள் இந்த பொது சொத்து விஷயங்களிலே போய் பார்த்தோம் என்றால் பொதுவாக எம்மிடம் நிறைய பலவீனங்கள் இருக்கிறது. நிறைய பராமுகமாக நாங்கள் நடந்து கொள்கிறோம், நிறைய பொதுவோக்காக நாங்கள் நடந்து கொள்வதை அவதானிக்கலாம். ஒரு பொது மலசலகூடத்துக்கு போய் பாருங்கள், எத்தனை பேர்களை எழுதி வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், எத்தனை கதவுகளை உடைத்து வைத்திருக்கிறார்கள். வீதிகளை பாருங்கள், சிலபோது நிறைய பேப்பர்கள் அல்லது சொப்பின் பேக்குகள் அல்லது டொபித்தாள்களை வீசிவிட்டு செல்லுகின்ற நிலைமையை பார்க்கிறோம். பாடசாலைகளில் இருக்கின்ற கதிரைகள், மேசைகள், அலுமாரிகள் எத்தனையோ சொத்துக்களை உடைக்கின்ற, பழுதுவாக்குகின்ற ஒரு சூழ்நிலை எங்களிடத்திலே இருக்கிறது. அதே போன்று நாங்கள் சுற்றுலா செல்கிறோம், பூந்தோட்டங்களுக்கு செல்கிறோம், பல இடங்களுக்கு செல்கிறோம். அங்க இடங்கள் எல்லாம் குப்பைகள் வைப்பதற்காக ஒழுங்குபடுத்தப்பட்ட இடங்கள் இருக்கின்றன. ஆனால் சில போது அதை செய்வதற்கு வேலையாட்கள் இருக்கிறார்கள் தானே என்ற நினைப்பிலே நாங்கள் அதனை ஒழுங்கு மாறி போட்டுக்கொண்டு வருவோம், அல்லது ஒரு இடத்திலே போட்டுவிட்டு வந்துருவோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொது சொத்துக்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மேலே சொன்ன அந்த குர்ஆன் வசனம், அல்லாஹு தஆலா அந்த குர்ஆன் வசனத்திலே கட்டளையிடுவதை பாருங்கள். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் ஒப்படையுங்கள் என்று அந்த அல் குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்கிறது. இங்கு வந்திருக்கின்ற அமானிதங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற தப்சீர் அறிஞர்கள் அது ஒரு மிக விரிந்த கருத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றதை அவர்கள் சொல்கிறார்கள்.
முதலாவது அல்லாஹ்வுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், இரண்டாவது அடியார்களுடைய உரிமைகளையும் அது பாதுகாக்க வேண்டும். அமானிதம் என்பது குறிப்பாக பொது சொத்துக்கள் என்பது எல்லாருக்கும் உரிய சொத்துக்களாகும். எனவே அந்த சொத்துக்களை பாதுகாப்பதும் அதனை துஷ்பிரயோகம் செய்வர்களை உரிய நடவடிக்கைகள் எடுப்பதும் அதனை உரிய இடத்துக்கு எத்தி வைப்பதும் ஒருவருடைய கருத்தும் பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயத்திலே நாங்கள் எவ்வளவு தூரம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் சிந்திக்க தலைப்பட வேண்டும். பெரும்பாலான இடங்களிலே பொது சொத்துக்கள் குறித்து அது இருக்கின்ற இடங்களை போய் பார்த்தோமானால் நிச்சயமாக கவலை தரக்கூடிய நிலைமைகள் தான் அங்கு இருக்கிறதை பார்க்கிறோம். சிலர் பொது சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம், பேர்களை எழுதுவதை நாங்கள் பார்க்கிறோம். வாகனத்திலே போனால், ட்ரெயினிலே போனால் அங்கிருக்கின்ற சீட்டுகளிலே எழுதுவது அல்லது அந்த அதுகளை பழுதாக்குவது போன்ற செயல்களிலே பலர் ஈடுபடுகிறார்கள். பல்வேறு இடங்களிலே நாங்கள் வேலை செய்கிறோம், அரசு அலுவலகங்களிலே வேலை செய்கிறோம், தனியார் நிறுவனங்களிலே வேலை செய்வோம் அல்லது ஆபீஸ்களிலே வேலை செய்வோம். அங்கே எத்தனையோ பொது சொத்துக்கள் இருக்கும். சிலபோது நாங்கள் நமக்கு பிடித்தமான ஒரு பொருள் இருந்தால் எடுத்துவிட்டு வந்து விடுவோம். நிவாரண பணியை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாடு பூராக நிவாரண பணிகளை நிறைய பேர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு சேகரிக்கப்பட்ட எல்லா பொருட்களும் நமக்குரியது அல்ல, எல்லாமே பொதுமக்களுக்குரியது. அந்த பொருளிலிருந்து ஒன்றையும் நாங்கள் எடுத்துவிடக் கூடாது. சிலபோது பார்ப்பது மாற்றிவிடவும் கூடாது. நல்ல ஒரு தரமான பொருளாய்க்கும் அந்த பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளையும் மாற்றிவிடக் கூடாது. அலுவலகத்திலே வேலை செய்வோம், அங்க நல்ல ஒரு வீட்டிலே வைக்கக்கூடிய ஒரு பொருளையும் சிலர் எடுத்து வந்து விடுவார்கள். அரசு அலுவலகங்களிலே பொதுமக்களுக்காக பிரித்து கொடுக்குமாறு சொல்ல வந்திருக்கின்ற அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சொத்துக்களையும் பொதுமக்களுக்கு கொடுப்பதற்காக அதிலே கையாடுகின்றவர்கள் இருக்கிறார்கள். என்னுக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு துளி அளவேனும் பொது சொத்திலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு துளியேனும் அதிலிருந்து எடுத்துவிடக் கூடாது என்பதிலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் பாருங்கள், வீதிகளை அதனுடைய ஒழுங்குகள் நிறைய இருக்கின்றன. வீதிகளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும். சிலர் வீதிகளை சொந்த வீடுகள் போன்று பாவிக்கிறார். நகரப்புறங்களிலே, குறிப்பாக முஸ்லிம்கள் இருக்கின்ற நகரப்புறங்களிலே வீதிகளிலே சில சந்தர்ப்பத்திலே போக இயலாமல் இருக்கும் வாகனங்களை கொண்டு அவர்களுடைய சொந்த இடம் போல நிறுத்தி வைத்திருப்பார்கள். இதையெல்லாம் பொது சொத்துக்கள், யாரும் தனக்குரியதாக மட்டும் அதனை பயன்படுத்திவிடக் கூடாது. பொது சொத்துக்களிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அடுத்தவர்களுக்கும் எந்தவித இடையூறுகளும் ஏற்பட்டு விடக்கூடாது. எனவே இந்த விஷயங்களிலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற தண்ணீர், மின்சாரம் எல்லாம் நாங்கள் சல்லி கட்டுகின்றோம் தானே, பில் கட்டுகின்றோம் தானே என்பதற்காக வேண்டி வீண் விரயம் செய்து விடவும் கூடாது, நினைத்த மாதிரி பயன்படுத்தி விடவும் கூடாது. அந்த விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு முறை ஒரு மாற்று மத சகோதரர் இருக்கின்ற ஒரு நிறுவனம் ஒன்றுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக மாணவர்களை அழைத்து சென்றிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே அங்கிருந்த பொறுப்பாசிரியர், நாங்கள் அங்கு தங்க வேண்டி இருந்தது, ஒரு உபதேசம் ஒன்று எங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு சொன்னார். நீங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், நீங்கள் எல்லாம் அதிகமாக தண்ணீரை பயன்படுத்துகிறீர்கள் என்பது எங்களுக்கு நன்கு தெரியும். நீங்கள் கவனமாக இங்கிருக்கின்ற தண்ணீர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறுநீர் கழிப்பதற்காக சென்றாலும் கொமட்டுகளை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு முறை பிரஸ் பண்ணுகின்ற பொழுது சுமார் 5 லிட்டர் தண்ணி அளவு வேஸ்ட் ஆகிறது. நீங்கள் நூற்றுக்கணக்கான வந்திருக்கிறீர்கள், நிறைய ஒழு செய்கிறீர்கள், தண்ணீரை நிறைய பயன்படுத்துகின்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் எங்களுக்கு உபதேசம் செய்தார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஊரில் கூட சில காலங்களிலே தண்ணீர் தட்டுப்பாடு வருவதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம், பார்க்கிறோம். எனவே தண்ணீர் இந்த நாட்டிலே எங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறது என்று நினைத்துக் கொண்டு தண்ணீர்களை நாங்கள் ஒரு நாளும் பயன்படுத்தி விடக்கூடாது. எதிர்கால தலைமுறைக்கு அந்த தண்ணீரை நாங்கள் கவனமாக கொண்டு சேர்க்க வேண்டும். நான் உதாரணத்துக்காக தண்ணீரை இந்த இடத்துல எடுத்திருக்கிறேன். தண்ணீர் சம்பந்தமாக நிறைய பொடுபோக்காக பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே மிகவும் கண்டிப்பாக இருந்திருக்கிறார்கள். பொது சொத்து அது எல்லா தலைமுறைக்குரிய சொத்து. துபாய் போன்ற நாடுகளிலே குடிப்பதற்காக அவர்கள் 100% கடல் தண்ணியைத்தான் அவர்கள்
குடிநீராக மாற்றுவதை பார்க்கிறோம். வெளிநாடுகளிலே நிறைய இடங்களிலே சென்சர் சிஸ்டத்திலே தான் தண்ணி பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு பொது சொத்து. அதனை வீண் விரயம் செய்து கூட விடக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அளந்தளந்துதான் கொடுக்கிறார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஅத் ரலியல்லாஹு அவர்களை கடந்து செல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சஅத் ரலியல்லாஹு அவர்கள் உது செய்து கொண்டிருக்கிறார். இதனை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா ஹாதா ஸரஃப் யா சஅத், சஅதே ஏன் இந்த வீண் விரயம், உது செய்வதற்காக வேண்டி ஏன் இவ்வளவு நீரை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் திருப்பி கேட்கிறார்கள், அஃபில் உது ஓ இஸ்ராஃப், உது செய்வதிலும் வீண் விரயம் இருக்கிறதா யா ரசூலுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மனிதர், அந்த சஹாபி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாம் வலவ் குந்த அலா நஹ்ரின் ஜாரின், நீ ஓடுகின்ற ஆற்று நீரில் உது செய்தாலும் நீர் வீண் விரயம் செய்து விடக்கூடாது. அந்த தண்ணீர் எல்லாருக்கும் உரிய தண்ணீர், நீர் அளவோடு எவ்வளவு உனக்கு தேவையோ அவ்வளவு தண்ணீரை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொது சொத்து விஷயத்திலே நாங்கள் எவ்வளவு தூரம் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்கிறோம் என்பதை ஒரு கணம் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கிற போது கூட சில ரிவாயத்துகளிலே வந்திருக்கிறது, ஒரு பாத்திர தண்ணீரிலே நபி அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் குளித்திருக்கிறார்கள். காரணம், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், எதிர்கால தலைமுறைக்கு அதனை வைத்திருக்க வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்று அன்னார் கருதி இருக்கிறார்கள். மின்சாரம், எமது வீதிகளிலே பொது விளக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. அதனை அணைப்பதற்கு அரசாங்கத்தால் சில போது ஊழியர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் காலை வேளையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறதை கண்டால் நிச்சயமா நாங்கள் அதனை ஆஃப் பண்ணி விட்டு தான் செல்ல வேண்டும். இந்த பள்ளியிலே நிறைய பேன்கள் இருக்கிறது, நிறைய தண்ணீர் பாவனை இருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த தண்ணீரை அளந்துதான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு காலம் வருகிறது தானே, தண்ணி இல்லாத ஒரு காலம் வருகிறது தானே. அதெல்லாம் யார் காரணம்? தண்ணீரை அதிகமாக பயன்படுத்தினவர்கள் எல்லாம் காரணமாக இருப்பார்கள். மின்சாரம் தட்டுப்பாடு வருகின்ற பொழுது அதுக்கு முன்னுக்கு இருந்த மின்சாரத்தை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தியவர்கள் எல்லாம் சில போது குற்றவாளிகளாக நாங்கள் மாறி வருவோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக நாங்கள் ஈடுபட வேண்டும். ஒரு நாகரிகம் அடைந்த சமூகம் எல்லா பொருட்களையும் கண்ணும் கருத்துமாக தேவையோடு மாத்திரம்தான் பயன்படுத்தும். எந்த நாடு, எந்த சமூகம் இதனை அளவோடு சரியாக பயன்படுத்துகிறார்களோ பொது சொத்துக்களை அந்த நாடு அபிவிருத்தி அடையும். நமது நாடு இவ்வளவு தூரம் பின்னடைந்ததற்கு என்ன காரணம்? போய் பார்த்தால் கடந்த காலங்களிலே பொது சொத்துக்களிலே எல்லோரும் கையெடுத்திருக்கிறார்கள், எல்லோரும் பொது சொத்துக்களிலே விளையாடி இருக்கிறார்கள், பொது சொத்துக்களை எல்லோரும் வீடுகளுக்கு எடுத்து சென்றிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தான் இந்த நாடு இவ்வளவு மோசமாக பின்னடைந்திருக்கிறது. எமக்கு பின்னால் இருந்த எத்தனையோ நாடுகள் எல்லாம் இன்று எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் பொதுமக்கள் முதல் ஆட்சியாளர்கள் வரை பொது சொத்துக்கள் விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக இல்லாமல் இருக்கிறார்கள், கவனிப்பாட்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனை இந்த உலகத்துக்கு அனுப்பிய முக்கியமான 3 பொறுப்புகளில் ஒன்றுதான் பூமியை வளப்படுத்துதல். பொது சொத்துக்களை கவனமாக பயன்படுத்துதல் என்பது இந்த பூமியை வளப்படுத்துகிற இந்த பணிக்கு மிக மிக பெரிய அளவிலே உதவி செய்கிறது. எனவே அது ஒரு மிகனுடைய பணி. இந்த உலகத்துக்கு மனிதன் அனுப்பப்பட்டிருக்கின்ற முக்கியமான பணிகளிலே ஒரு பணியாகத்தான் இந்த இமாரத்துல் அருள் என்று பூமியை வளப்படுத்துகின்ற பணி இருக்கிறது. அந்த பணியிலே பொது சொத்துக்களை கண்ணும் கருத்துமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் ஒருபோதும் இபாதத் என்பதை பள்ளியோடோ வணக்க வழிபாடுகளோடோ சுருக்கிக் கொள்ளவில்லை. அது ஒரு விரிந்த கண்ணோட்டத்திலே தான் பார்க்கிறது. முழு வாழ்க்கையுமே இபாதத் என்று இஸ்லாம் கருதுகிறது. எனவே இந்த எல்லா பரிமாணங்களும் ஒருவனுடைய முழு வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாரெல்லாம் இந்த பூமியிலே இந்த பொது சொத்துக்கள் விஷயத்திலே பூமியை வளப்படுத்துகின்ற இந்த பணியிலே சீர்கேடுகளை ஒன்று பண்ணுகிறார்களோ, குலப்படிகளை ஒன்று பண்ணுகிறார்களோ, அவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்க மாட்டான் என்று சொல்லியிருக்கிறான். வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா என்று சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த பூமியிலே நீங்கள்
சீர்கேடுகளை உருவாக்காதீர்கள். இந்த பூமியிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சீரழித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். எவ்வளவு அழகாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா பொது சொத்துக்களையும் நாங்கள் அதனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக கண்ணும் கருத்துமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹ் தஆலா இப்படியான குளறுபடிகளை ஏற்படுத்துகின்றவர்களை நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் தஆலாவே சொல்லியிருக்கிறான். எனவே பொது சொத்து விஷயத்திலே திருவிளையாடல்கள் செய்வது, களவாடுவது, சொந்த தேவைக்காக அவற்றை பயன்படுத்துவதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவையெல்லாம் ஃபசாத் என்ற சீர்கேடு என்ற அந்த வட்டத்துக்குள்ளே குர்ஆன் அதனை உள்ளடக்கி இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். பொது சொத்துக்களை எவ்வளவு தூரம் கவனமாக கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு படிப்பினையாக இந்த சம்பவம் இருக்கிறது. கைபர் யுத்தத்திலே ஒரு சஹாபி வீராவசியத்தோடு போராடுகிறார். உண்மையிலே ஒரு போராட்டத்துக்கு வருகிறார் என்றால் ஒரு மனிதர் எல்லா கனவுகளையும் தூக்கி வீசிவிட்டு மீளவும் வீடுகளுக்கு திரும்ப முடியுமா என்ற எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் தான் ஒருவர் போராட்டத்துக்கு வருவார். அந்த அறப்போராட்டத்திலே அந்த போராடுகின்ற மனிதர் போராடி ஷஹீதாகிறார். சஹாபாக்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அவருக்கு ஷஹாதத் கிடைத்திருக்கு என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்லா, அவருக்கு ஷஹாதத் கிடைக்கவில்லை. கல்லா என்பது அரபிலே முற்றுமுழுதாக நிராகரிப்பதற்கு, ஒரு விஷயத்தை நிராகரிப்பதற்கு குறிக்கின்ற ஒரு சொல். நீங்கள் எல்லாம் அவர் ஷஹீத் என்று சொன்னீர்களே, அவர் ஷஹீதாகவில்லை. இன்ன ஷம்லத்தல்லதி அஹதஹா யௌம கைபர் மினல் மகானிம் லம் துக்ஸம் தஷ்தஇலு அலைஹி நாரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரிலே வந்திருக்கின்ற ஹதீஸ். அந்த மனிதர் ஷஹீதாகவில்லை, அவருக்கு ஷஹாதத் பட்டம் கிடைக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவர் அங்கு ஒரு பொது சொத்தை திருடி இருக்கிறார். அந்த யுத்த முடிவிலே கனிமத்தாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் போராளிகளுக்கு பிரித்து வழங்கப்படும். அவருக்கும் அந்த சொத்திலே உரிமை இருக்கிறது. ஆனால் இன்னும் அது பிரித்து கொடுக்கப்படவில்லை. அந்த சொத்திலே இருந்து ஒரு புடவையை அவர் எடுத்திருக்கிறார். அந்த போராட்டத்தின் போது அவருக்கு இல்லாத அரசாங்கத்துக்குரிய ஒரு சொத்துண்டை, சிறிய புடவை ஒன்றை அவர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். அந்த பயன்படுத்திய நிலையிலே அந்த மனிதர் அந்த இடத்திலே மரணித்திருக்கிறார். அவர் நரக நெருப்பிலே எரிவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடின ஒரு போராளி, அதுவும் அவர் எடுத்த சொத்து ஒரு சிறிய பொருள், அதே நேரத்திலே அவருக்கு பிரித்து யுத்தம் முடிந்து அவர் ஷஹீதாக விட்டால் அல்லது அவரது குடும்பத்துக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் அது, அதனைத்தான் அவர் எடுத்திருக்கிறார். அந்த பொது சொத்திலே கை வைத்தது அவரை சுவர்க்கத்துக்கு செல்வதை விட்டும் தடுத்து விட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அப்படி இல்லை, அவருக்கு அப்படி கிடைக்காது என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலே அவர் தொழுகையை விட்டாரா? தொழுகையை விடவில்லை. நோன்பு எடுப்பதை விட்டாரா? அவர் நோன்புகளையும் பிடித்திருக்கிறார். ஹஜ்ஜும் செய்திருப்பார், தஸ்பீஹ் செய்திருப்பார், திக்ருகளை ஓதியிருப்பார், நாளாந்தம் குர்ஆன்களை ஓதியிருக்கிறார், எல்லா இபாதத்துகளையும் செய்திருக்கிறார். அவருக்கு சொர்க்கத்துக்கு தடையாயிருந்த காரணம் என்ன? அவர் பொது சொத்திலே கை வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பொது சொத்து விஷயத்திலே மிகவும் கண்ணும் கருத்துமாக நாங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும். நாங்கள் பயன்படுத்துகின்ற பொது சொத்துக்கள் சுவர்க்கத்துக்கு தடையாக இருந்து விடக்கூடாது. அன்றாடம் பயன்படுத்துகின்ற இந்த பொது சொத்துக்களிலே ஒவ்வொருவரும் எங்களை ஒரு தரம் மீள் பரிசீலனை செய்து பாருங்கள். இந்த நாட்டுடைய எத்தனை பொது சொத்துக்களை இந்த நாட்டு மக்கள் அநியாயமாக பயன்படுத்துகிறார்கள், துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார்கள். இவையெல்லாம் எங்களை நரகத்துக்கு கொண்டு சேர்க்காதா? இந்த பள்ளி வாயிலில் இருக்கின்ற எத்தனையோ பொது சொத்துக்களை நாங்கள் யாரும் தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தி விடக்கூடாது. எமது பாடசாலையில் இருக்கின்ற எந்தவித பொது சொத்துக்களும் அதனை சேதமாவதற்கு காரணமாகவும் என்று விடக்கூடாது. அதனை நாங்கள் உடைத்து விடவும் கூடாது. எமது பாதை எல்லோருக்கும் உரிய வீதி அது. அந்த வீதியை நாங்கள் குப்பையாக்கி விடக்கூடாது.
எமது வீட்டுக்கு முன்னால் குப்பைகள் இருந்தால் அரசாங்க ஊழியர்கள் செய்வார்கள் என்று காத்திருக்காமல் அது பொது சொத்து, அதை நாங்கள் கொஞ்சம் இறங்கி வந்து சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வேலையை தான் நாங்கள் செய்ய வேண்டும். அதை விட்டு அந்த சொற்களை நாங்கள் எங்களுடைய தேவைக்காக ஒருபோதும் பயன்படுத்தி விடக் கூடாது. நாங்கள் பயன்படுத்துகின்ற பொது சொத்துக்கள் சில போது நாங்கள் நல்ல இபாதத்தாளியாக இருப்போம், நல்ல வணக்க பாடுபாடுகளை செய்து கொண்டிருப்போம், ரமலான் நோன்புகளை பிடிப்போம், ஹஜ்ஜி செய்திருப்போம், ஏத்துக்காக இருந்திருப்போம். ஆனால் நாங்கள் சில போது இந்த பொது சொத்து விஷயத்திலே பராமுகமாக இருந்திருப்போம். அந்த பராமுகமாக இருக்கின்ற அந்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய பாதையிலே வீரமரணம் அடைந்த அந்த மனிதருக்கு ஷஹாதத் கிடைக்கவில்லை. எங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது சகோதரர்களே? எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பயன்படுத்துகின்ற எல்லா பொது சொத்துக்களும் தண்ணீராக இருக்கட்டும், மின்சாரமாக இருக்கட்டும், கட்டிடங்களாக இருக்கட்டும், பொது மலசலகங்களாக இருக்கட்டும், பஸ்களாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், வீதிகளாக இருக்கட்டும், பூந்தோட்டமாக இருக்கட்டும், வைத்தியசாலையாக இருக்கட்டும், எல்லா பொது சொத்துக்களிலும் மிகவும் கண்ணும் கருத்துமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியை, அந்த கட்டளையை அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் ஏவிருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொது சொத்து விஷயத்திலே 2 கடமை இருக்கிறது. ஒன்று, அதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதிலே யாராவது துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டால், தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தினால், அதனையும் நாங்கள் எங்களுடைய சொத்து இல்லதானே, நமக்கு என்ன தேவையில்லாத வேலை என்று சும்மா இருந்து விடக்கூடாது. உரிய இடங்களுக்கு அதனை அறிவித்து அதனை நாங்கள் பாதுகாக்கின்ற அந்த பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயத்திலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஹதீஸ், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளர்கள், நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கின்ற எல்லா விடயங்களையும் பற்றி நீங்கள் வினவப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ் ஒரு மிக விசாலமான பார்வையோடு பார்க்கப்பட வேண்டியது. எங்களுக்கு என்ற சொத்துக்களுக்கு நாங்கள் பொறுப்பாளிகள், அதே போன்று நாங்கள் பயன்படுத்துகின்ற எல்லாவற்றுக்கும் நாங்கள் விசாரிக்கப்படவிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் மஸ்ஊல், நீங்கள் எல்லோரும் வினவப்படவிருக்கிறீர்கள் மறுமை நாளையிலே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக நாங்கள் இருக்க வேண்டும். கலீஃபா உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய அந்த சம்பவம் எவ்வளவு தூரம் அவர்கள் நரக நெருப்பிற்கு ஒரு சிறிய ஒரு விடயத்திலே கூட பயந்திருக்கிறார்கள். கலீஃபாவாக இருந்து மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளராக, நீதிக்கு ஓர் உமர் என்று சொல்லப்படுகின்ற அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு போலவே 2ஆம் உமர் என்று நீதியாக நடந்த ஒரு கலீஃபா நரகத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு சிறிய விளக்கு விஷயத்திலே, ஒரு மின்குமிழ் விஷயத்திலே பயந்திருக்கிறார்கள். நாங்கள் எவ்வளவு தூரம் பொதுச்சத்து விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை இந்த ஹுத்பாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த பொது சொத்துக்கள் விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த பொது சொத்து விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தவறுகளை மன்னிப்பாயாக, எனது குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, எனது பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கபரிலே அடக்கப்பட்டிருக்கின்ற முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டுக்கு அருள் புரிவாயாக. நாட்டிலே அசாதாரண சூழலில் இந்த நாட்டை பாதுகாப்பாயாக. பொருளாதார ரீதியாக இந்த நாட்டுக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இஸ்லாமிய உலகத்தை பாதுகாப்பாயாக. இஸ்லாமிய உலகத்திலே நிறைய நாடுகள் முஸ்லிம்கள் துன்பப்படுகிறார்கள், அவர்களை பாதுகாப்பாயாக. பலஸ்தீனை பாதுகாப்பாயாக. அங்கிருக்கின்ற போராளிகளை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக. மேலான சுவனத்திலே எங்கள் எல்லோரையும் இணைத்து வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فيا عباد الله، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال الله تعالى: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعنا بآياته الكريمة وذكره الحكيم. إنه جواد كريم وملك عظيم ورب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم.